ஸோ துலா ராசிக்காரங்க வந்து இப்போ வந்து நிறைய கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். பண கஷ்டமாக இருக்கும், மன கஷ்டமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளும் இருக்கும். ஹெல்த்லேயும் ப்ராப்ளமாக இருக்கும், ரிலேஷன்ஷிப்பும் ப்ராப்ளமாக இருக்கும், வேலையும் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கடன் தொல்லையிலையும் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பயங்கர மன உளைச்சலான ஒரு சூழ்நிலையில் தான் துலா ராசிக்காரங்க எல்லாருமே இருக்காங்கங்கிறத சொல்லலாம். குடும்பத்திலையும் அவமானம் ஏற்பட்டிருக்கும், வேலை பார்க்குற இடத்துலையும் அவமானம் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு வேலையே லாஸ் ஆகி வேலை இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்கச்சக்கமாக கடன் ஏற்பட்டிருக்கலாம், அளவுக்கு அதிகமான பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இது மாதிரி பல விஷயத்துலையும் ஒரு பிரச்சனைகளோடு தான் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு தொடங்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி வந்து நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ இருக்கிற அத்தனை கஷ்டத்தில் இருந்தும் கம்ப்ளீட்டாக உங்களை வந்து வெளியில் கொண்டு வந்துருங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மட்டுமல்லாமல் அடுத்த இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள், அதாவது சனி பகவானும் 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். அதாவது நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி. சனி பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி இந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் உங்களை பார்த்துப்பார். அது மட்டுமல்லாமல் குரு பகவானும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது என்னென்னா, அனைத்து சௌபாகியங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாருங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் என்னென்னலாம் கஷ்டம்லாம் பட்டாங்களோ அந்தந்த கஷ்டங்கள்லாம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிடும். உங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சா, உளவியல் ரீதியான பிரச்சனை இருந்துச்சா, அதை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. மாத்திரையே தேவையில்லை, அந்த அளவுக்கு தைரியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மைண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் ஃபில் ஆகிடும். அதே மாதிரி ஒரு ஹெல்த் ப்ராப்ளம், மேஜராக ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, சர்ஜரி பண்ணணும்னா அதெல்லாம் அவசியமே இல்லை, ஈஸியாக வந்து கம்ப்ளீட்டாக மாத்திரையிலே சரி பண்ணிடலாமாங்க. இல்லை சர்ஜரி பண்ணாலுமே குயிக்காக ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஜூன் ஜூலை மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிவர்த்தி ஆகிடும். ஸோ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் கிடச்சிடும். குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறது மட்டுமல்லாமல் சனி, ராகு, கேது இந்த கிரக நிலையிலும் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான நிலையில் இருக்கிறதால இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ப்ரொமோஷன் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடச்சிரும். இது ரெண்டுமே சரியாயிட்டாலே, அதாவது ஹெல்த் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, வேலையிலையும் ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு போனஸும் வந்துடும். ஸோ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் கம்ப்ளீட்டாக சரியாயிடுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஸோ கடன் தொல்லையால் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலுமே சரி, அதாவது இந்த கடனெல்லாம் வந்து கொடுத்து முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து இன்னொரு 10 வருஷம் ஆகுமான்னு கூட தெரியலன்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கூட அது எல்லாமே இந்த குரு பயிற்சி ஆரம்பித்த ஒரு 6 அல்லது 7 மாதத்துலேயே, அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதம் வரும்போது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து கடன் பிரச்சனைகள் விட்டு ஃபுல்லாகவே வெளில வந்துடுவீங்க. சேவிங்ஸில் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பணம் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு புதுசாக வீடு வாங்குறது அந்த மாதிரியான பிளானுக்கெல்லாம் நீங்கள் வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ சனி பகவானும் அடுத்து வரக்கூடிய 3 வருஷம் சாதகமாக இருக்கிறதால, குரு பகவானுடைய நிலையும் மிகவும் நன்றாக இருக்கிறதால இந்த ஒரு வருஷம் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷம், அதாவது 2026, 2027, 2028 அடுத்து வரக்கூடிய 3 வருஷமே துலா ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு யோகமான காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ரொம்ப நாளாகவே வந்து பிஸ்னஸ் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், நான் வந்து வேலையிலே வந்து ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன், பிஸ்னஸ் நான் எப்போ தான் ஆரம்பிக்கிறதுங்கிறவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பீரியட் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா குரு பகவான் அடுத்து வரக்கூடிய 3 வருஷமும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. சனி பகவானும் நல்ல ஒரு பலன்களை 3 வருஷத்துக்கு கொடுக்க போகிறதால லாங் டேர்ம்லேயும் உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஷார்ட் டேர்மில், அதாவது இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, மே 2025லேருந்து மே 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமும் நல்ல ஒரு பொன்னான காலகட்டம் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியும். ஸோ சுபகாரியங்கள் நடத்துறதுக்கும் வந்து இது வந்து ஒரு ஃபார்ச்சூன் பேஜ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து மேரேஜ் ஆகலைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பேர் வந்து செப்பரேட் ஆகிருக்கலாம், ஸோ பிரேக்கப் ஃபேஸ் போயிட்டுருக்கலாம், அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அவங்களாமே வந்து கூடி பேசி மறுபடியும் அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு கூட வந்து டைம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும். ஸோ மொத்தத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரவர் வயதிற்கு ஏற்றால் போல அனைத்து சௌபாகியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு குரு பயிற்சி காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு வந்தாலே போதும். குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்கிறது வந்து நல்லது. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃபார்ச்சுன்ஸ் வரப்போகுதுங்கிறப்போ வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும்.